நோ 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 ஐ டோன்ட் லைக் திஸ் இதெல்லாம் காரணமா சொல்லி மத்திய அரசு பணம் கொடுக்காம இருக்குது ரொம்ப தப்பு. என்ன நீங்க இப்படி பண்றீங்க? இங்க பாருங்க, யாரும் ஹிந்தி படிக்க வேணாம்லாம் சொல்லல. அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கிட்டோம். இப்போ ஹிந்தி பிரச்சார சபை அந்த மாதிரி ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஆனா திணிக்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. வடநாட்டில் +2 முடிச்சுட்டு டிகிரி போறவங்க எண்ணிக்கை எவ்வளோ? 40% போறாங்க. அப்போ கல்வியில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? மும்மொழி கொள்கையில் வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், மும்மொழி கொள்கை இப்போ இதே அண்ணாமலை பேசுறாரு. அண்ணாமலை என்ன இருமொழி கொள்கையின் அடிப்படையில் தானே படிச்சுட்டு IPS ஆனாரு. மும்மொழி கொள்கையில் படிச்சுட்டு IPS ஆனாரு. ஹிந்தி பொறுத்தவரை கட்டாயப்படுத்தாதீங்க. அதான் எங்களோட நிலைப்பாடு. இந்தியை திணிக்காதீங்க. இந்தி பிரச்சார சபா இருக்கு, அதுக்கு பணம் ஒதுக்கிங்க. யார் வேணாலும் போய் கத்துங்க, நீங்க கூட கத்துங்க. எல்லாமே அது உங்க விருப்பம். அது விருப்பத்தை யாரும் தடை செய்யல. விருப்பத்தை ஒரு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தடை செய்யல. ஆனா அதை பாடத்திட்டத்தில் சேர்த்து அதை நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கினா தான் பணம் நிதி அப்படின்னு சொல்றது, இதை விட தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்யற துரோகம் மத்திய அரசு வேற எதுவுமே இருக்காது.